அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய வல்லக்கரம் எங்களை இந்த காலை பொழுதின் ஆசீர்வாதத்தை காண்பதற்கு தட்டி எழுப்பின தயவிற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளின் ஆசீர்வாதத்தை நாங்கள் முழுமையாக உம்முடைய வார்த்தைகளை கொண்டு பெற்றுக்கொள்ள எங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்புள்ள உடன் விசுவாச பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய பலத்த கிருபையினால் ஒரு புதிய வாரத்தின் ஆரம்ப நாளை காண்பதற்கு தேவன் தயவு செய்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுத்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த வாரத்தின் முதலாவது நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. இந்த நாளினுடைய செய்தி சுடர் வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படி ஒருவன் சொல்லாவிட்டால் அவனுக்கு விடியற்காலத்து வெளிச்சம் இல்லை என்று ஏசாயா 8:20 ஆண்டவர் சொல்லுகிறார். வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் ஒருவன் கவனிக்க வேண்டும். வேதம் என்று சொல்லும்போதே பழைய ஏற்பாடு, சாட்சி ஆகமம் என்று சொல்லும்போதே புதிய ஏற்பாடு. இந்த இரண்டையும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். கவனிக்க வேண்டும் என்ற ஒரு சொல் என்ன எச்சரிப்பை நமக்கு கொடுக்கிறது என்றால், இதை இரண்டையும் ஏற்றுக்கொண்டிருக்கிற, கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த இரண்டு ஏற்பாடுகளையும் கண்டிப்பாய் படித்திருக்க வேண்டும். படித்து அதில் உள்ள வாக்குத்தத்தங்களின்படி கிறிஸ்துவ வாழ்க்கையை நாம் துவக்கி இருக்க வேண்டும். இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்ட நாம் இந்த வார்த்தையின்படி ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த வார்த்தையின்படி யார் சொல்லவில்லையோ அவர்களுக்கு விடியற்காலத்து வெளிச்சம் இல்லை என்று சொல்லுகிறார். இந்த விடியற்காலத்து வெளிச்சம் என்றால் அவர்கள் நித்திரைக்கு சென்று காலை பொழுதை காண மாட்டார்கள் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இதை குறித்து நாம் தியானிக்கும்போது ஆமோஸின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 8வது வாக்கியத்தில் ஆண்டவர் சொல்லுவதை நாம் வாசிப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமோஸ் 5:8, அவர் அருமேனையும் மிருக சீர்ஷத்தையும் உண்டாக்கினவர். அவர் மரண இருளை விடியற்காலமாக மாற்றி பகலை ராத்திரியாக அந்தகாரப்படுத்துகிறவர். அவர் சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியில் விசாலத்திலே ஊற்றுகிறவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, அவர் மரண இருளை விடியற்காலத்து வெளிச்சமாக மாற்றுகிறார். யார் தேவனுடைய வார்த்தைகளின்படி அவரை குறித்து அறிமுகப்படுத்தவில்லையோ அவர்கள் மரண இருளுக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார்கள் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது, சோதோமின் அதிபதிகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள். குமோராவின் ஜனமே, நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் வேதத்தை கேளுங்கள், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுங்கள் என்று சொல்லுகிறார். வேதம் நமக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்துகிறார். வேதத்தை கேளாதபடி
தன் செவியை விலக்குவனுடைய ஜெபமும் அருவருப்பானது என்று நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் வாசிக்கலாம். இந்த வேத சத்தியங்கள், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நம்மை எப்படி மனுஷீகத்தில் சீர்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையின் ஜீவிதம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிமையை நமக்கு கொடுக்கும். இந்த வேதம் நமக்கு எப்படி சீர்படுத்தப்பட்டு கொடுக்கப்பட்டது என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையின் அனுகூலங்களிலே நாம் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு உணர்வை நாம் எப்படி பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, வேதம் என்று சொல்லும்போதே ஆண்டவர் அவருடைய திருச்சட்டங்களின் மகிமையைத்தான் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். வேதம் என் மனமகிழ்ச்சி என்று 119வது சங்கீதம் 174வது வசனம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, கர்த்தாவே, உம்முடைய இரட்சிப்பின் மேல் ஆவலாய் இருக்கிறேன், உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வார்த்தைகளை நாம் தேவனுக்குள் எப்படி பிரயோகப்படுத்துகிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று 119வது சங்கீதம் 165வது வசனம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளை, சற்று யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் தேவ வசனம் நம்மை எந்த அளவு ஆண்டவருக்குள் நம்மை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனத்திலே, கர்த்தருக்குள் பயப்படுகிற ஒரு அனுபவத்தை நாம் எப்படி கற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை அந்த வார்த்தைகள் நமக்கு சித்தரித்து காண்பிக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் யார் ஊழியம் செய்கிறார்களோ, வேதத்தை குறித்து பிரகடனம் பண்ணாமல் யாரெல்லாம் ஊழியம் செய்கிறார்களோ அவர்கள் மரண இருளுக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 3:2 சொல்லுகிறது, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் பெருக பண்ணும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, எது நமக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் பெருக பண்ணும் என்றால், தேவனுடைய திருச்சட்டங்களுக்கு கட்டளைகளுக்கு யார் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு நீண்ட ஆயுசும் நீடித்த நாட்களையும் தேவன் கட்டளையிடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள் என்று சொல்லுகிறார். சத்தியத்தை கை கொண்டு நடக்கிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள் என்று சொல்லுகிறார். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆண்டவருடைய வேதத்திற்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம் பலன் என்ன என்றால், அப்படி இருந்தும் ஆண்டவர் சொல்லுகிறார், தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய திருச்சபை சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது என்று இங்கு பவுல் சொல்லுகிறார். இந்த அனுபவத்தை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். லூக்கா நற்செய்தி நூல்
16வது அதிகாரம் 25வது வசனம் இப்படி சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தைகள், அவருடைய சத்திய எழுத்துக்கள் நமக்கு கொடுக்கப்படுகிற அதிகாரம் என்ன? அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நண்டையில் உன்னுடையவைகளை, உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். வேதத்தை கேளாமல் நம்முடைய வாழ்க்கை ஜீவனை சந்திக்க முடியாது என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் முக்கியத்துவமான சம்பவம் என்ன என்பதை நாம் யோசித்து பார்த்தால், எல்லா நிலைகளிலுமே நாம் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயா 8:22, அவர்கள் அண்ணாந்து பார்ப்பார்கள், பூமியையும் நோக்கி பார்ப்பார்கள், ஆனாலும் இதோ இக்கட்டும் அந்தகாரமும் இருக்கும், இடுக்கத்தால் இருளடைந்து அந்தகாரத்திலே தள்ளுண்டு அலைவார்கள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் யார் கவனிக்கவில்லையோ அவர்களுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சமே இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். ஆவியானவர் நம்மிடத்திலே சொல்லுகிற சத்திய கோட்பாடுகள் என்ன என்பதை நாம் சற்று உணர்ந்து பார்ப்போம். நம்முடைய காலங்களில் தேவனோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் எப்படி பார்க்கிறோம்? மீகாவின் புஸ்தகத்திலே அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, மீகாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம். அவர் சொல்லுகிறார், தரிசனம் காணக்கூடாத ராத்திரியும் குறி சொல்லக்கூடாத அந்தகாரமும் உங்களுக்கு வரும். தீர்க்கதரிசிகளின் மேல் சூரியன் அஸ்தமித்து அவர்கள் மேல் பகல் காரிருளாக போகும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு வெளிச்சத்தை காண வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகள் தேவனுடைய சத்தியத்தையும் வேதத்தையும் கவனித்திருக்க வேண்டும். இந்த வார்த்தைகளின்படி கவனிக்காமல் தங்கள் மனம் போன போக்கிலே இன்றைக்கு சத்தியங்களை சொல்லி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஐயோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு போதிக்கிறது, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவ சமூகத்தில் நமக்காக போராடுகிற அந்த போராட்டங்களிலே நாம் முக்கியப்படுத்த வேண்டியது என்னவென்றால் தேவனுடைய வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும். வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய கற்பனைகளையும் இயேசு கிறிஸ்து மேல் உள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிற பரிசுத்தவான்களுடைய பொறுமை அதிலே விளங்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தின 14:12. தேவனுடைய ராஜ்யத்தில் வீற்றிருக்கிற பிள்ளைகளுடைய குணலட்சணம் என்னவென்றால் தேவனுடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சியம் குறித்து அனுபவ ரீதியாக அனுபவித்திருக்க வேண்டும் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் விடியலை காண வேண்டுமென்றால், அதாவது பரலோகத்தின் விடியலை காண வேண்டுமென்றால், பரலோகத்தின் வீற்றிருப்புக்குள்ளாக நாமும் செல்ல வேண்டுமென்றால் தேவன் கொடுத்த வேதத்தையும், அதாவது தேவனுடைய கட்டளைகளையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொண்டு அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது வேதாகமத்தில் ஆண்டவர் 2 ஏற்பாடுகளை கொடுத்திருக்கிறார். ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய ஏற்பாடு. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ மக்கள் பழைய ஏற்பாட்டை விரும்புவதே கிடையாது, புதிய ஏற்பாட்டை மட்டும் சொல்லி பிரசங்கிக்கிறார்கள். அன்பு பிள்ளைகளே, எங்காவது பழைய ஏற்பாடு என்கின்ற ஒரு தனி புஸ்தகத்தை யாராவது பிரசுரிக்க பார்த்திருக்கிறோமா? ஆனால் அதே நிலையில் புதிய ஏற்பாடு என்பதை மட்டும் பிரசுரித்து அது வேதாகமம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு உலகம் மாறிவிட்டது. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை,
வேதம் என்னிலிருந்து வெளிப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இது எந்த அளவுக்கு வேதத்தை கவனியாமல் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள் அர்ப்பணிப்பான் என்று சொன்னால், அந்த வேதம் அந்த வாழ்க்கை அவனை இரட்சிப்புக்குள் கொண்டு வராது என்று இந்த நாளின் செய்தி நமக்கு சொல்லுகிறது. நாம் மற்றவர்களை பார்க்க வேண்டாம். மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் சாதிக்க வேண்டாம். நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, உறவு வேதம் சொல்லியபடி இருந்தால் மட்டுமே போதும். மற்றவர்கள் கை கொள்ளுகிறார்களா கை கொள்ளவில்லையா என்பது அது அவர்களுடைய விருப்பம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் வேதாகமம் முழுவதும் அவர் சொல்லுகிற வார்த்தை, மனம் திரும்புங்கள், நன்மை செய்யுங்கள், என்னுடைய வேதத்திற்கு கீழ்ப்படியுங்கள் என்று இந்த 3 முக்கியமான செய்திகளை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவத்திற்குள்ளாய் நம்முடைய வாழ்க்கை நடக்கும் என்று சொன்னால், நாம் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு பிள்ளைகளாக நம்மை மாற்றிக்கொண்டு தேவனுடைய வேதத்தையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொண்டு நடக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இன்றைக்கும் உம்முடைய வாசஸ்தலத்திற்குள்ளாய் நாங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வேதத்தையும் உம்முடைய சாட்சிகளையும் கை கொண்டு நடக்கிற ஒரு அனுபவத்தையும் நாங்களும் பெற்று மற்றவர்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு முகாந்தரத்தை எங்களுக்குள்ளாக நீர் உருவாக்க வேண்டும் என்று உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நிலைபெறாத ஆண்டவரே ராஜ்யத்திலே நாங்கள் நிலையுள்ள மக்களாக வந்து நிற்க எங்களை உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். குற்றங்கள் குறைவுகள் எதுவாக இருந்தாலும் எங்களை சீர்படுத்தி காத்துக்கொள்ளும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த ஆசீர்வாதத்தை தாரும். இந்த நாளின் முழுமையான வழி நடத்துதல் உம்முடைய வார்த்தைகளோடு ஆண்டவரை இருக்க விரும்புகிறோம். எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட சத்திய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு புதுபலன் கொடுக்கக்கூடியதாய் பக்க உணர்வுகளை தூண்டி நாம் ஆண்டவருக்குள் இன்னும் ஆணித்தரமான ஒரு அஸ்திபாரத்தை போட கர்த்தருடைய தருகம் நம்மை ஆட்கொண்டு தேவனுக்குள் நம்மை ஒப்புக் கொடுப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.